அதுக்கு முன்னாடி அல்லாஹ் சில அட்வைஸ்கள் பாருங்க, அல்லாஹ் எந்த அளவுக்கு குத்தி காட்டுறான். அதாவது இது வந்து அல்லாஹ் சும்மா உள்ள, அதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க, ஆனால் அல்லாஹ் அது சும்மா விடலை, சும்மா இருக்க மாட்டேங்க. 4வது அத்தியாயத்தில் 77 அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் போரிடாமல் உங்கள் கைகளை கட்டி கொள்ளுங்கள். அதாவது இந்த போரை வெறுப்பது பற்றிய கண்டனம், அதாவது இஸ்லாத்தில் ரொம்ப வெறுக்கத்தக்க ஒரு செயல். இன்னைக்கு அந்த சமுதாயம் வந்து இந்த செயலை செஞ்சதுனால தான் இன்னைக்கு வந்து என்ன ஆகுது, சிரியாவில் அடி வாங்குறோம். இன்னைக்கு வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பகுதியிலையும் முஸ்லீம்கள் வந்து இன்னைக்கு வந்து நொந்து போய் உட்காந்துட்டு இருக்கிறோம். அப்போ இதை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் போரிடாமல் உங்கள் கைகளை கட்டி கொள்ளுங்கள், வெறும் தொழுகை கடைபிடியுங்கள், ஜக்காத்தை வழங்குங்கள் என்று கூறப்பட்டோரை நபியே நீர் பார்க்கவில்லையா? அதாவது இப்படி சில சாரார் கட்டளையிடப்பட்டிருந்தாங்க. எப்படி? போர் சண்டை சச்சரவுக்கு போவாதீங்க, சண்டைக்கெல்லாம் போவாதீங்க, தொழுவுங்க, உங்களுக்கு நல்ல காரியங்கள் செய்யுங்க, நன்மை அமல்கள் செய்யுங்க, ஜக்காத்து கொடுங்க, இந்த மாதிரி நீங்கள் வந்து நல்ல காரியம் செய்யுங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருந்த இந்த மக்களை நீர் பார்க்கவில்லையா? பின்னர், அதாவது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் போர் அவர்களுக்கு கடமையாக்கப்பட்ட போது அவர்களில் ஒரு பிரிவினர் அல்லாஹ்வுக்கு அஞ்சுவது போல் ஏன் அதை விடவும் மக்களுக்கு அதிகம் அஞ்சுகின்றனர். எவ்வளவு பெரிய கண்டனம் பாருங்க. இது வந்து முனாஃபிக்குகளை பத்தி பேசல அல்லாஹ், முஸ்லிம்கள், அதுவும் பொருந்தி கொண்ட முஸ்லிம்கள். இஸ்லாத்தில் முதல் தர முஸ்லிம்கள் யாரு? பத்ர் சஹாபாக்கள். அவர்களை பத்தி அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுக்கு அஞ்சுவதை போல் ஏன் அதை விட அதிகமாக, அல்லாஹ்வுக்கு அஞ்சுவதை விட மக்களுக்கு அதிகம் அஞ்சுகின்றனர். போருன்னொன்னே ஆட்டம் கண்டு போச்சு அப்படிங்கிறாங்க. ஆனால் உயிர் போகும்போது கண்ணில் என்னென்னமோ வரும். நம்முடைய அந்த வாழ்க்கை கேரண்டியாக மவுத்து தான் வந்து நிற்கும். வெற்றி பெறுவோங்கிற அந்த தைரியம்லாம் அதுக்கப்புறம் தான். மேலும் அவர்கள் கூறுகிறார்கள், எங்கள் இறைவா, போரை ஏன் எங்களுக்கு கடமையாக்கின, ஏன் எங்களுக்கு இப்படி கடமையாக்கிட்ட, சிறிது காலம் எங்களுக்கு அவகாசம் அளித்திருக்க கூடாதா என்றும் கூறுகின்றனர். இது போன வாரம் சும்மா லைட்டாக பார்த்தோம். இதில் கொஞ்சம் டீப்பான அப்சர்வேஷன் இருக்குது, அது கொஞ்சம் பார்க்கணும். இது கொஞ்சம் டைம் எங்களுக்கு கொடுத்துருக்க கூடாதா, ஏன் எங்கள் மேலே அவசரப்பட்டு என்ன அதெல்லாம் எங்களுக்கு ஏன் சொல்கிறீங்க? எங்களுக்கு தொழுவ சொல்லுங்கள், நோன்பு வைக்க சொல்லுங்கள், ஜக்காத்து கொடுக்க சொல்லுங்கள், நன்மையை சொல்லுங்கள், அதெல்லாம் நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம். இந்த மாதிரியான வேலைகள்லாம் எங்களுக்கு கொடுக்காதீங்கிறாங்க. நபியே நீர் கூறுங்கள், அல்லாஹ் சொல்கிறான், புரிய வைக்கிறான். இந்த உலகம் இன்பம் அற்பமானது, இந்த துனியாவில் அப்படி என்ன சாதிச்சிட போகிறீங்க, எவ்வளோ நாள் நீங்கள் தங்கிட போகிறீங்க, இது அற்பமானது, இறையச்சம் உடையோருக்கு மறுமை சிறந்தது. மறுமை தானே உங்களுக்கு சிறந்தது. அதாவது இன்னொரு வீடு இருக்குது, இந்த வீட்டை விட அது சிறந்த வீடுங்கிறது தானே முஸ்லீம்களுடைய ஆர்குமெண்ட்டு. அப்போ அல்லாஹ் இன்னொரு இடத்துல கூட சொல்கிறான்ல, மறுமையுடைய வீடு உங்களுக்கு தான் சொந்தம்னா சாவறதுக்கு ஆசைப்படுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். அப்போ ஏன் தயங்குறீங்க மறுமைக்கு ஷிஃப்ட் ஆகிறதுக்கு? அதாவது வீடு கட்டியாச்சு ஒரு பக்கம், சாமானம் எடுக்கிறதுக்கு நம்ம தயங்குவோமா? அப்பார்ட்மெண்ட்டு ஒரு பக்கம் வாங்கி போட்டீங்க, நல்ல பிரம்மாண்டமான வீடு, இங்கே இருக்கிறது ஒரு குடிசை காலி பண்ணுறதுக்கு நம்ம யோசிப்போமா? ஆனால் யோசிக்கிறோன்னா என்ன அர்த்தம்? வாங்கின வீட்டில் நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். அந்த இடத்துல வீடு இருக்கா இல்லையா அதுதான். இதை விட்டுட்டு ஏன் நீ குடிசை காலி பண்ண மாட்டேங்கிற? சந்தோஷமா எல்லாம் போகணும் குடிசை காலி பண்ணுறதுக்கு, பெரிய வீட்டுக்கு போக போகிறோம், எல்லா இடத்துல போக போகிறோம் அப்படிங்கும்போது ஏன் வந்து இது வரமாட்டேங்குது அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். ஒரு துருமளவு கூட நீங்கள் அநீதி இழைக்கப்பட மாட்டீர்கள், கேரண்டி கொடுக்குறான். நம்பி வாங்க, என்னை நம்பி வாங்க, தைரியமாக வாங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறான். அப்போ இதெல்லாம் வந்து முஸ்லீம்களுடைய உள்ளத்தில் ஒரு கலக்கத்தை ஏற்படுத்துது. இதெல்லாம் வந்து அல்லாஹ் இந்த அளவுக்குலாம் பேசினா அப்படின்னா அவங்களாம் ஆட்டம் கண்டு போயிடுவாங்க. நம்மளை மாதிரி செத்து போன உள்ளத்துக்கு சொந்தக்காரங்க கிடையாது, அதெல்லாம் வந்து உள்ளத்தை வந்து உயிரோட வச்சுருந்தவங்க. அப்போ இதெல்லாம் வந்து வரணுன்னே அவங்களுக்கு ஒரு ஆட்டம் காண்டு வருது. இப்போ இதை பற்றி இப்போ இந்த டோஸ் பொதுவாக உழுவுது.